வணக்கம். இத்தாலியில் இருக்க ரோம் நகரத்திலிருந்து தான் இந்த காணொலியை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். உலக அதிசயம், அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பழங்காலத்து நகரம். 2000 ஆண்டு பழமையான ஒரு இடம். ரோமானியர்கள் வாழ்ந்து அந்த இடத்துல நிற்கிறேன். அவர்களோட அந்த வீரம், கட்டடக்கலை எல்லாமே கண் முன்னாடி கொண்டு வருது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ பிரம்மாண்டத்தை பற்றிலாம் கிட்டத்தட்ட எத்தனை அடி உயரம் இருக்க வேண்டியது தெரியல. இவ்வளோ பிரம்மாண்டம். இந்த இடத்த நாங்கள் முழுசாக சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போக போகிறோம். ஒவ்வொரு இடமா போய் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பயனுள்ள காணொலிகள் வரப்போகுது. சரி, இந்த காணொலியில் க்ளோசியம் போயிட்டோம். போரோ ரொமானோவும் பிளாட்டினோ ஹில்லும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நுழைவாயிலூடாக டிக்கெட் எடுத்து அதுக்கு பிறகு உள்ளே போய் பார்க்க போகிறோம். மிக பிரம்மாண்டமான பழைய கட்டிடங்களை பார்க்க போகிறோம். இந்த கற்கள், இந்த ரோட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரோமன் காலத்து ரோட். பாறைகளை கொண்டு இந்த ரோட்டுகள் அமைச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு வரலாற்றை கொண்ட இந்த ஒவ்வொரு கற்களும் இல்லை, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு கட்டிடங்களும் ஒவ்வொரு வரலாற்றை கொண்டிருக்கும், ஒவ்வொரு கதையை கொண்டிருக்கும். இதன் பின்னாடி ஆயிரம் மக்கள்ற கவலை, கண்ணீர், சந்தோஷம் இப்படி எல்லாமே நிறைஞ்சிருக்கும். ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கு ஒரு நகரம் கிட்டத்தட்ட 2000 வருஷம். இயேசு பிறந்து கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னன்னு சொல்லுவோம். அதாவது 2000 ஆண்டுகள் கடந்து இந்த கட்டிடங்கள் நிற்கின்றது. எப்படி இருக்கும் அந்த இடத்துல? எங்களோட கால் படுகண்டக்குள்ளே எங்களோட மனசெல்லாம் அப்படி சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோவுக்கு ஒரு எங்களை அறியாமலே நாங்கள் யோசிப்போம், அந்த காலத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமான கட்டிடமா, எவ்வளோ தொழில்நுட்பம். பாருங்கள், வீதியில் எவ்வளோ பெரிய கற்களை போட்டு அந்த யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் எப்படி இருந்திருக்கும். நாங்கள் இந்த நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் மிக பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான ஒரு இடம். அதாவது உலக அதிசயம் க்ளோசியத்துக்கு பக்கத்தில் இருக்க பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு நகரத்தை இன்றைக்கும் அழிவடைஞ்சதை இன்றைக்கும் அழிவடையாமல் பாதுகாத்து கொண்டு வராங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல பார்த்து அதுலேருந்து புகைப்படம் எடுத்துகிட்டு போகிற ஒரு இங்கே பாருங்கள், அதில் இப்படி தான் இருந்திருக்கும்னு ஒரு கற்பனை வீடியோவை போடுறேன்னு பாருங்கள். எப்படி இருந்திருக்கும் இந்த நகரம் அந்த காலத்தில். யோசிச்சு பாருங்கள், எல்லாமே எந்தெந்த பெரிய தூண்கள். இங்கே கோயில் இருந்திருக்குது, பெரிய அரச மாளிகை இருந்திருக்குது, நீதிமன்றங்கள் இருந்திருக்குது, கடைகள் இருந்திருக்குது, நீர் தடாகங்கள் இருந்திருக்குது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அந்த காலத்தில். இப்படி ஒரு இடம் இன்றைக்கு நினச்சி கூட பார்க்க முடியலை. இன்றைக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான கட்டடக்கலையாக இருக்குது. ஆனால் பாருங்கள், இப்படியான தூண்களை பார்க்குறது, இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னனா தெரியலாமா, ஆனால் நேரில் பார்க்கும் பொழுது நாங்கள் அண்ணாந்து பார்க்கணும். மேலே ஏறி அந்த வியூவை காட்டுன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குமெண்டு. இப்போ இந்த போரோ ரொமானோன்ற இந்த ஒரு சிட்டி, இந்த ஒரு நகரத்தில் தான் நான் பார்த்து கொண்டு வரோம். அந்த பிளாட்டினோ ஹில் என்ற அந்த இடத்துல இருந்து மேலே ஏறி நான் காட்ட போகிறேன். அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று குடிச்சிட்டு தான் மேலே ஏறணும். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு தாகத்தை தீர்க்கணும். இப்போ நான் மேலே ஏற போகிறோம். இது ஒரு பெரிய ஒரு மாளிகை, இது பெரிய ஒரு கோட்டமாக இருக்குது. இதுக்கு மேலே இருந்த அந்த காட்சியை பாருங்கள். நான் மெல்ல ஏறி அங்கே ஒவ்வொரு அந்த பாதையில் காட்டுன்னு பாருங்கள். இது எல்லாமே சிதைவடைந்த ஒரு பழைய ரோமானியருடைய கட்டிடங்கள் தான். மிக பிரமாண்டம். அந்த இடத்துல போய் நின்றாலே எங்களுக்கு மெய் சிலிக்கும். இதுக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். அந்த க்ளோசியம் டிக்கெட் எடுக்கக்குள்ள அதோடு சேர்த்து இந்த டிக்கெட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைன்லேயோ சீப்பாக எடுக்கலாம். சரி, நான் மேலே போய் பார்க்க போகிறேன்னு அந்த இடத்துல கொஞ்சம் பாருங்கள். இதுலலாம் ஜெயில் மாதிரி கட்டிருக்காங்க. உள்ள ஜெயில் இல்லை, இது கிணறு மாதிரி இருக்குது. வாங்க
எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் உயரம்தான். என்ன கீழே சுற்றிட்டு நடந்து வரும் பொழுது மேலே ஏறுறது கொஞ்சம் டயர்டாக இருக்கும். பாருங்கள், கீழே இருந்து இப்படி மேலே வரும். கல்லெல்லாம் பாருங்கள், சின்ன அவ்வளோ பெரிய தடிப்பம் இல்லை கல்லெல்லாம். அதால தான் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படியான ஒரு தட்டையாக இருக்குது அந்த கல்லெல்லாம். நிறைய மக்கள் இதை பார்வையிடுறதுக்காண்டி வந்து கொண்டே இருக்கிறாங்க. நான் அந்த மேலே போய் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே போய் காட்டுறேன்னு பாருங்கள், அதில் வியூ எப்படி இருக்குமெண்டு. இதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கட்டிடம் தான் உள்ள மேலே இருக்கிறதுல. இதுக்கு மேலே என்ன மீறணும், இதை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அது அந்த தெரியாத ஒரு நீதிமன்றமாக இருந்ததாம். இதுக்கு மேலே ஏறி பார்த்தா தான் உண்மையான வியூ தெரியும். மறந்துடாமல் இதுக்கு மேலே ஏறி பாருங்க, சரியோ? இங்கே வந்துட்டு நிறைய பேர் திரும்பி போயிடுவாங்க. இதுக்கு மேலே போய் அந்த ஒரு வீடியோ எடுத்து இல்லை ஃபோட்டோ எடுத்து போட்டு பாருங்கள். நான் ஏறி காட்டுறேன். மேலே கார்டன்ஸ் இருக்குது. கார்டனுன்னா பல தோட்டங்கள்லாம் இருக்குது. வேறு தொழுவுது அப்படி வைக்க வெயில் அடிச்சு தூக்குது. இத்தாலி வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இலங்கைக்கும் இந்தியாவுக்கோ அல்லது யூகேக்கும் இடையில் இருக்கிற ஒரு நாடுன்றபடியா ஒரு வெப்பமும் இருக்கும், குளிரும் இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே மேல் தளத்துக்கு வந்துட்டு பாருங்கள். இதெல்லாம் ஓரேஞ்சு மரம் போய் காய்ச்சி குலுங்கி போய் கிடக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த பழத்தை பார்த்தோடனே கையை போய் எட்டி ஆஞ்சி சாப்பிடணும் போல இருக்குது. அந்தளவுக்கு பழுத்து போய் ஓரஞ்சு கிடக்குது பாருங்கள். இப்படி ஒரு அரண்மனையை கட்டி அது மேலே தோட்டம் வச்சுருக்குறாங்க. எப்படி அந்த காலத்தில் இருக்க ஐடியா பாருங்கள். அரண்மனைக்கு மேலே பழத்தோட்டங்கள். அவங்க எங்கேயுமே போயிருக்க மாட்டோம். இங்கேயே பழங்களை உற்பத்தி செஞ்சு விவசாயத்தை உற்பத்தி செஞ்சுருப்பாங்க. இந்த வியூவை பாருங்கள், மேலே வந்துட்டேன் எப்படி இருக்குன்னு பாரு. ஃபுல்லாக சுற்றி காட்டப்புறம் பாருங்கள். நான் இவ்வளோ உயரத்தில் இருக்கிறேன். எவ்வளோ அழகான ஒரு சிட்டி, எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சிட்டி. 2000, 1500, 1000 ஆண்டு பழமையான கட்டடங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே தேவாலயங்கள் இருந்துருக்குது, பெரிய அரச மாளிகைகள் இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், தண்ணி தடாகம் கூட, நீச்சல் தடாகம் கூட இருக்குது. அந்த மாதிரி இது பாருங்கள், அதுதான் கொலோசியம், உலக அதிசயம். அதோட ஒட்டு ரோமர்கள அந்த கட்டடக்கலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரோமர் லண்டனில் யூகேலெல்லாம் வந்து அவங்களோட கட்டடக்கலையில் இன்றைக்கும் பார்க்கலாம் நாங்கள். ஆனால் இதுதான் அவங்களோட மெயின் சிட்டி, இத்தாலியில் ரோம் நகரம். அதுதான் பிரம்மாண்டம். கட்டாயம் போய் பாருங்கள். அவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவ் இல்லை யூகேயோடு ஒப்பிடும் பொழுது. டிக்கெட் காசு குறைய வரும் யூகேலேருந்து போகிறேன்னு சொன்னால். சாப்பாடும் கூட அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை. சுவிஸோடு ஒப்பிடும் பொழுது சாப்பாட்டு செலவுகள் எல்லாம் குறைய. கட்டாயம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஐரோப்பா நாடுகளில் இருக்க முக்கியமான ஒரு நகரம் இந்த ரோம் சிட்டி. அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே போய் பாருங்கள், உங்களை மெய் மறந்து நிற்பீங்க. எவ்வளோ பிரம்மாண்டம், நான் சொல்ல தேவையில்லை. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியையும் எடுத்து பாருங்கள். யாரால் கட்டப்பட்டது, என்ன செய்யப்பட்டது, நிறைய இருக்குது அதில். அந்த சிட்டிக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இந்த காணொலியை மிகவும் சுருக்கமாக எடுத்திருக்கிறேன். ஒவ்வொன்றா தனியாக போயிட்டு அதை நான் படித்து போடலை. ஒட்டுமொத்தமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோவை முடிக்கிறதால அவ்வளோ சுருக்கமாக வந்து இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சுருக்கிறேன். ஏண்டா இன்னும் ஒரு இடம் போக வேண்டியிருக்கிறதால நாங்கள் எவ்வளோக்கு வேகமாக அந்த காணொலி எடுக்கணுமோ அவ்வளோக்கு எடுத்துட்டோம். அருமையான ஒரு இடம். இப்போ மெல்ல இறங்கி கீழே போக போகிறோம், சரியா? நீங்கள் அந்த அறைக்கு தானே குலோசியத்தை பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். ஒன்று நீங்கள் வந்துட்டு மேலே ஏறிட்டு கீழே இறங்கலாம், இல்லை கீழே பார்த்துட்டு மேலே ஏறி வரலாம். ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு அங்கேருந்து வந்து அப்படி இந்த வழியால் மேலே ஏறி இதை பாருங்கள். இது நான் தங்கி நின்ற ஒரு
வீடு என்ன சொல்ல ஹாலிடே ஹோம். இப்படி நிறைய இடங்களை பார்த்துருக்கோம் இட்டாலியில். பழங்காலத்தொரு நகரம், அங்கே இப்படி எல்லாம் இருந்துக்கு இதையும் பார்ப்போம் அடுத்தடுத்த காணொலியில். இது இன்னும் ஒரு கோட்டை, அங்கே அஜந்தா குகை இல்லை சீரியாவின் ஓவியங்களை பார்க்கக்கூடிய இருந்துக்கு. இந்த இடத்துல போனோம். இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு ரோமர் காலத்து. இப்படி பல இடங்களை நாங்கள் இட்டாலியில் பார்த்துருக்குறோம். அதுக்கு முதல்ல மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். கட்டாயம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன்.